Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ தான் guys பார்க்க போறோம். ஹாப்பியான ஒரு வீடியோ. இது வந்து எங்க அப்பா வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வாழை மரம் வச்சாரு. வாழைக்கொலையும் வந்துருச்சு. இப்போ கட் பண்ண வேண்டிய டைம். இது பாதி ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம எங்க வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், பாருங்கள். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டதுக்கு பலன் வந்து கிடச்சிடுச்சு. நம்மளே மரம் வச்சு அதில் வர பழத்தை அதில் வர பலனை நம்ம அனுபவிக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. இது மருந்தே போடாத ஆர்கானிக்காக விளைஞ்ச பழம் காய்ஸ். இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி மரங்களை வைங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. இந்த பழத்தை வச்சு ஒரு பனானா ஸ்மூதி கூட பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், போய் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து மொத்தம் 10 kg அளவுக்கு வந்து பனானா வந்தது. நாங்கள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது இப்போது. பனானா மரம் வச்சோன்னா எந்த ஒரு பாட்டுமே வேஸ்டே ஆகாது. பனானா வந்து சாப்பிடலாம், பனானாவோட வாழைப்பூ சாப்பிடலாம். அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு வாழைத்தண்டு மாதிரி வரும், அதையும் சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. கீழே வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று இருக்கும், தண்ணி. அது வந்து ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கு செம்ம ரிசல்ட் தரும். ஆனால் வந்து அதை நிறைய குடிக்கக்கூடாது. நிறைய குடித்தோம்னா ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸு, பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நிறைய குடிக்காதீங்க. அளவாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இவ்வளோ வந்துச்சு. அதில் ஒரே ஒரு மட்டும் பழுத்து இருந்தது. அது சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட் இருக்காங்க பாருங்கள். பழுத்ததுக்கப்புறம் பிடிச்சோம். நிறைய பேர் கொடுத்துட்டதுனால கம்மியாக தான் இருக்குது இப்போது. எங்கள் சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until this time, signing off with the entire team.